மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு காலம் விந்தாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக. கண்ணியமானவர்களே, என்ன நடைபெறுகிறது? ரப்புல் ஆலமீன் இந்த அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிட்டான். எங்கும் சொல்லப்படாத, யாராலும் சொல்லப்படாத விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 4 மாதங்களுக்கு பின்னால், 4 மாதங்களுக்கு பின்னால் யுமரு பி மலக்கின், ஒரு மலக்கை நாம் அனுப்புகிறோம். ஃபயன்ஃபுஹு ஃபீஹி ரூஹ், அதிலே ரூஹை அவர் ஊதுகிறார். ரூஹை அவர் ஊதுகிறார். அந்த சிசுவுக்கு உள்ளே ரூஹு நுழைய வைக்கப்படுகிறது, ரூஹு ஊதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ரூஹ் உண்டா என்ன? யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹ் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது ஒரு நீண்ட விளக்கம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரூஹ் அல்லாஹ்வின் மூலமாக இந்த உடம்புக்கு நுழைய வைக்கப்பட்டிருக்கிறது. மௌத் என்கிறது இந்த ரூஹை அல்லாஹ் கலட்டி எடுக்குகிறான். இந்த ரூஹை அல்லாஹ் வாபஸ் வாங்குகிறான். இந்த ரூஹை அல்லாஹ் உடம்பை விட்டு பிரித்து விடுகிறான். ரூஹு பிரிந்து விட்டது, மனிதன் மௌத்தாகி விட்டான், ரூஹு சென்று விட்டது. ரூஹு எங்கே சென்று விட்டது? ரூஹ் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டது. கண்ணியமான சகோதரர்களே, ஐயம் வருகிறதா? சந்தேகம் வருகிறதா? தெளிவாக பேசுவதாக இருந்தால் ரொம்ப நேரம் தேவைப்படுகிறது. மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையில் எந்த ஐயமும் சந்தேகமும் இல்லவே இல்லை. ரப்பு சொல்லுகிறான், நாங்கள் தான் உங்களை படைத்தோம், உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் முடிவு செய்திருக்கிறோம், உங்களோட மௌத்தையும் நாங்கள் தான் முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் மௌத்தாகுவீர்கள் என்கிற செய்தி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப குதூகலமாக, பெரிய பெரிய எண்ணங்களோடு, பெரும் பெரும் பிஸ்னஸுடைய அறிவு ஆற்றலோடு, பெரும் பெரும் அதாவது ஆளுமைகளோடு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மனிதர்களை தூக்கி கொண்டு அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அதில் இருப்பவர்கள் புத்திசாலிகள், அறிவு ஆற்றல் உள்ளவர்கள், மிக பெரும் செல்வந்தர்கள். கண்ணியமானவர்களே, அங்கு ஒரு அறிவிப்பு வருகிறது, இந்த விமானம் ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது, அனைவர்களுக்கும் உயிர் ஆபத்து வரப்போகிறது. கண்ணியமானவர்களே, யாரால் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மௌத்தை நாம் எழுதி வைத்திருக்கிறோம், எந்த இடத்தில் மரணிப்பீர்கள் என்கிற செய்தியை முடிவு செய்து விட்டோம். ஆகாயத்தில் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கு மரண அச்சுறுத்தல் வருகிறது, அபாயம் வந்து விட்டது. இப்பொழுது அவர்கள் யாரை அழைக்கிறார்கள்? என்ன முயற்சியை அவர்களால் செய்ய முடியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க முடிவு செய்து விட்டோம், உங்களோட மௌத்தை நாங்க எழுதி விட்டோம். கண்ணியமானவர்களே, மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். மௌத்திலிருந்து பாதுகாப்பை எங்களால், எங்களுடைய அறிவால், எங்களுடைய பணத்தால், எங்களுடைய ஆளுமையால், எங்களுடைய பலத்தால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. மௌத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. புரிகிறதா? எந்த ரப்பு எங்களை படைத்தானோ, எந்த ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்தானோ, அந்த அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த நல்ல மனிதர் மௌத்தாகும் பொழுது சந்தோஷப்படுகிறார். எங்களோட ரூஹு இந்த பெருவரிலிருந்து கலட்டப்படும், அந்த இடுப்புல இந்த பகுதியில் வந்து நிப்பாட்டப்படும். திரும்ப இந்த தொண்டை குழியில அந்த ரூஹ் நிப்பாட்டப்படும். மரணித்து விட்டார் என்கிறதை அடையாளம் படுத்தப்படும் பொழுது அவருடைய காலை பிடித்து பார்க்குகிறோம், ரொம்ப குளிராக இருக்குகிறது.
ரொம்ப ஒரு ஒரு குளிராகி விட்டது. ரூஹு கலட்டப்பட்டு விட்டது. ரூஹு கலட்டப்பட்டு விட்டது. குளிர்ச்சியான நிலைமை அப்படியே உடம்புக்கு வந்து கொண்டிருக்கிறது. சூடான நிலைமை குறைந்து கொண்டு போகிறது. கண்ணியமானவர்களே, ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்ட குழியில ரூஹு வந்து நிற்கும் பொழுது, வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், அந்த நேரத்தில் நீங்க உண்மையான பார்வையை பார்ப்பீங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், இதா மாத்து இன்தபஹு இதா மாத்துன் தபஹு, அவர்கள் மரணித்து விட்டால் விழித்துக் கொள்வார்கள், மரணித்து விட்டால் அகப்பார்வை திறந்துவிடும். ஆகிரத்துடைய பார்வை. இப்ப இந்த ஹுல்கூமுக்கு வந்துட்டா அந்த நேரத்தில் நீங்க வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் புரிந்து கொள்வீங்க, விளங்கிக் கொள்வீங்க. அதுல ரகசியம் என்னண்டா கண்ணியமானவர்களே, இந்த தொண்ட குழியில் ரூஹு வந்து நிற்கும் பொழுது ரெண்டு விதமான பார்வையும் எங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, உலகத்தையும் நாங்க பார்ப்போம். என்ன மனைவி பக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறா, என்ற குழந்தைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தாயும் தகப்பனும் கண்ணீர் வடித்து வடித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய சகோதரனும் சகோதரியும் நிலைமைகள் தெரியாமல் புரியாமல் தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள். நானோ சக்கராத்துடைய நிலைமையில் தடமாறிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வீடு வாசல், என்னுடைய சொத்து சுகம், என்னுடைய காசி பணம் எல்லாமே எனக்கு விளங்குகிறது, எனக்கு புரிகிறது. அது ஒரு பார்வை. இன்னும் ஒரு பார்வை, ஆஹா மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கத்துடைய இன்பங்கள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, குதூகலமான லைஃப் வாழ்க்கை அல்லாஹ் அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆகிரத்துடைய நிலைமைகள், அங்கு மலக்கள் மௌத்துடைய ஹாலாத்துகள் நிலைமைகள் அனைத்தையும் மனிதன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு பாவியான மனிதன் நரகத்தை பார்க்குகிறான், கொடூரமான நிலைமைகளை பார்க்குகிறான். அந்த நேரத்தில் தான் இந்த தொண்ட குழியில ரூஹு வருவதற்கு முன்னால் எந்த சதகாவை எந்த நன்மையை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். சக்கராத்தில் தான் இருக்கிறாரு. அப்பையும் அவர் கூப்பிட்டு இந்த சொத்தை அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹுடைய மாளிகைக்கு அல்லது இன்ன மதரசாவுக்கு இன்ன பாடசாலைக்கு இதை நீங்க ஒப்படைத்து விடுங்கோ என்று வக்ஃப் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா இந்த தொண்ட குழியில் ரூஹு வந்ததற்கு பின்னால் அவர் சதகா, அவருடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, அந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுற நேரம், அந்த கடல்ல மூழ்கடிக்கப்படுற நேரம் அவன் சொன்னான், ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன். அது எப்ப தெரியுமா? தொண்ட குழியில ரூஹு வந்த பொழுது. இப்ப மூழ்கடிக்கப்பட போகிறான், உயிர் பறிக்கப்பட போகிறது, உலகத்துடைய எல்லா நிலைமைகளும் ஃபெயில் ஆகிவிட்டது. இப்ப சொல்லுகிறான், அல்லாஹ் கேட்டான், ஃபிரௌன் இவ்வளோ நேரம் இவ்வளோ காலத்தை கழித்து விட்டு தொண்ட குழியில ரூஹு வந்து நிற்கும் பொழுது ஆள் ஆன இப்பயா உனக்கு அவகாசம் கிடைத்தது, இப்பயா உனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தௌபாவை கலிமாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமானவர்களே, நல்ல மக்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. சொர்க்கத்தை பார்ப்போம், சிரிச்சு கொண்டிருப்போம், இன்ஷா அல்லாஹ் சிரிப்போம். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا
وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் என்று அதை உறுதி கொண்டு அதில் இஸ்தீர்ணமாக இருந்தார்களோ மரணிக்கும் நேரம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வருவார்கள். எங்களுடைய ரூஹை வரவேற்பதற்காக, எங்களை வெல்கம் பண்ணுவதற்காக, எங்களை வரவேற்பதற்காக அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மனிதா பயப்படாதே, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, சஞ்சலப்படவானா, கவலைப்படவானா, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, உங்களோட உலகத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் விட்டுட்டு போகிற மனைவி குழந்தைகளை பற்றி யோசிக்க வேணாம். உங்களோட ஆஹிரா இதுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்கிறத பற்றியும் கவலைப்பட வேணாம். அப்ஷிரூ அப்ஷிரூ பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பார்க்கிறீங்களா? பாருங்க சொர்க்கத்தை. அப்ஷிரு, நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கோ. பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இது உங்களுக்கு முன்னால் இருக்குகிறது. கண்ணை திறந்து பார்க்கிறார். இன்பங்களை காணும் பொழுது முகத்தில் அந்த சிரிப்பு, அழகான பொன்முறுவல் ஏற்படுகிறது. அந்த சக்கராத்துடைய கஷ்டத்தை மறந்து விடுகிறார். அந்த சொர்க்க இன்பங்களை காணுகிறார், சந்தோஷப்படுகிறார், உச்சி குளிர்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதோ இருக்குகிறது, அதை பார்த்து அப்ஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த சொர்க்கத்தை நினைச்சா அந்த ஜனாசாவாக இருக்கிறவர் மகன் வரும் வரைக்கும் ஜனாசாவை தாமதிக்கிறாங்க வெளிநாட்டில். அந்த ஜனாசா சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசா சொல்லுகிறது, கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக அனுப்புங்களேன். ஏன் என்னைய நீங்க இன்னமும் உலகத்தில் வச்சு கொண்டிருக்கிறீங்க? ஏன் தாமதிக்கிறீங்க? கத்திமூனி. சந்தூக்குல வச்சு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும் பொழுது ஜனாசா என்ன சொல்லுகிறது? ஏன் நீங்க மெதுவா கொண்டு போறீங்க? கத்திமூனி, என்னைய கொஞ்சம் அவசரமாக கொண்டு போங்களேன். ஏன்? கண்ணியமானவர்களே, புது மாப்பிள்ள நிக்காஹுடைய வைபவம் எல்லாரும் ஆரவாரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விருந்தோம்பல் நடக்குகிறது. என்னதான் விருந்தோம்பல் நடந்தாலும், என்னதான் கலகலப்புகள் இருந்தாலும், மணமகண்ட யோசனை எங்க இருக்கும்? மணப்பெண்ணை எப்ப சந்திப்பது, மணப்பெண்ணுக்கிட்ட எப்ப போவது? அவனுக்கு இந்த விருந்தோம்பல், அவனுக்கு இந்த மக்கள் கூடியிருப்பது எல்லாம் வெளிரங்கம் தான். ஆனால் உள்ளத்தில் அவளை நான் அடைய வேண்டும் அல்லவா? அந்த அறைக்குள் எப்படி நான் நுழைவது, அந்த அவளை எப்படி போய் சேருவது? உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மணமகன் என்ற வெளிரங்க தோற்றத்தில் மக்களோடு கலகலப்பாக இருந்தாலும் உள்ளம் அந்த பெண்ணோடு நான் போய் சேரணுமே. கண்ணியமானவர்களே, இது போலதான் ஆஹிராவை விளங்கினவர்கள், ஆஹிராவை புரிந்தவர்கள் என்னை அவசரமாக அனுப்புகள் என் கபருக்கு. கண்ணியமானவர்களே, இதற்கு மாற்றமான ஒரு நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். மௌத்துடைய ஆசை வரமாட்டாது. அதனுடைய ஒவ்வொரு நிலைமைகளும் ரொம்ப கடினமாகவே இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து தனது மனோ இச்சைகளுக்கு வழிபடாமல் தன்னை யார் பாதுகாத்துக் கொண்டார்களோ,
ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவங்க ஒதுங்குற இடம் சொர்க்கமாக இருக்கும். வஅம்மா மன் தகா, யாரெல்லாம் உலகத்தில் மோசமாக நடக்கிறார்களோ, ஆகிராவை மறந்து பாவத்தோடும் கெடுதிகளோடும் முசீபத்துகளோடும் விபச்சாரங்களோடும் வட்டிகளோடும், அம்மாமன் தகா, யார் மோசமாக நடக்கிறாங்களோ, அழிச்சாட்டியம் புரிகிறார்கள், வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க, துனியாதான் வாழ்க்கையுடைய லட்சியமாக ஆக்கி கொண்டாங்க. ஆகிராவை பத்தி எந்த கவலையும் இல்லை, எந்த ஃபிக்ரும் இல்லை, மௌத்தை பத்தி எந்த யோசனையும் இல்லை. உலகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தார், உலக விடயங்களுக்காகவே பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு திடுகூறாக மௌத்து வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் உலகத்தில் அழிச்சாட்டியங்கள் புரிந்து பாவங்கள் செய்து ஆகிராவை மறந்து உலகத்தை யார் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களோ ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்கக்கூடிய தலம் நரகமாக ஆகிவிடும். அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அப்படி சொர்க்கத்தை காட்டுவான். முதல் கட்டம் சொர்க்கம் காண்பிக்கப்படும், அதுக்கு பின்னால அது மறைக்கப்படும். இரண்டாவது கட்டமாக நரகத்தை அல்லாஹ் காண்பித்துக் கொண்டே இருப்பான். நரகத்தை அல்லாஹ் காண்பிப்பான். இப்ப கடைசி நேரம் நரகத்தை பார்த்து கொண்டு இருக்குகிறார். இந்த நேரத்தில் தான் அடியான் சொல்லுகிறான், அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்குகிறான், லௌலா அخرتني الى اجل قريب فاصدق واكن من الصالحين ولن يؤخر الله نفسا اذا جاء اجلها. அந்த நிலைமையை கண்டு அவதிப்படுகிறான், கை செய்தப்படுகிறான், ரொம்பவும் டென்ஷனான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். இப்ப அவனுக்கு எல்லா விடயங்களும் புரிய வந்து விட்டது. இப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், லௌலா அخرتني الى اجل قريب, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தர மாட்டியா? இப்ப எனக்கு எல்லாம் விளங்குது யா அல்லாஹ். فاصدق واكن من الصالحين, என்ற எல்லா செல்வங்களையும் உன்னோட பாதையில சதகா கொடுக்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன். வஅக்கும் மினஸ் சாலிஹீன், ஒரு சாலிஹான ஒரு நல்ல சீதோவியான ஒரு மனிதனாக நான் என்னையை மாற்றிக்கொண்டு உனக்கிட்ட வருகிறேன் யா அல்லாஹ். எனக்கு ஒரு அவகாசம் தான், வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சிறிய அவகாசம் தந்தாலும் எனக்கு போதும். அல்லாஹ் சொல்லுகிறான், இரக்கமுள்ள ரப்பு சொல்லுகிறான், அடியானே நான் உனக்கு எவ்வளவோ சலுகைகள் சந்தர்ப்பங்களை தந்தேன், சந்தர்ப்பங்களை நான் உனக்கு தந்தேன். கண்ணியமானவர்களே, என்னை ஹுத்துபா ஓத வைத்தது அல்லாஹ் தான், நானாக ஓதல்ல. இங்கு வரவழைத்தது அல்லாஹ், இந்த இடத்துல ரிஸ்கை ஏற்பாடு செய்தது அல்லாஹ். அல்லாஹ் என்ன பேச வைக்கிறான், உங்களை கேட்க வைக்கிறான். அல்லாஹ், அல்லாஹுடைய ஏற்பாடு, இது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஃபிரௌன் மிகவும் அழிச்சாட்டியம் புரிந்து கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான், மூசாவே, ஹாரூனே அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌனு கிட்ட போங்க, அவன் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை மறந்து வாழுகிறான். فقولا له قولا لينا لعله يتذكر او يخشى, நீங்க ரொம்ப மெல்லினமாக அவனோடு சில விடயங்களை பேசுங்கோ, கதையுங்கோ, அவன் லஅல்லஹு யததக்கர், யோசிக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு வரலாம். கண்ணியமானவர்களே, இரக்கமுள்ள ரப்பு எத்தனையோ சலுகைகளை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகிறான். என்ன பேச வைத்து உங்களை கேட்க வைத்ததும் ஒரு சந்தர்ப்பம். எங்களை வீட்டுக்குள்ள நாம இருக்கும் பொழுது
எங்களுடைய வீட்டை ஒரு கூட்டத்தார் தட்டுகிறார்கள். விரும்பியோ விரும்பாமலோ கதவை திறக்குகிறோம். அந்த மக்கள் எங்களோடு முசாஃபஹா செய்துவிட்டு அல்லாஹ்வையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் ஞாபகப்படுத்துகிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்த சந்தர்ப்பங்கள். இது இப்ப அல்லாஹ் கேட்கிறான், நான் உனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் தந்து விட்டேன், நீ எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா ருஹ்சத்துகளையும் எல்லா நிலைமைகளையும் தட்டி கழித்து விட்டாய். அல்லாஹ் சொல்லுகிறான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அஜல் முடிந்து விட்டா ஒரு வினாடி கூட அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். கைசேதத்தோடு மரணிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அந்த கபர் இருக்குகிறதே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அந்த கபரு நல்ல மனிதனாக இருந்தால் அது மலக்குமார்களுடைய அரவணைப்போடு நாம் உள்ளுக்கு போவோம். வெளிரங்கமாக விளங்குதில்லை, வெளிரங்கமாக எனக்கு புரியுதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல மனிதர்கள் அந்த மண்ணறைக்கு போனதுக்கு பின்னால கண்ணு கெட்டிய தூரம் கபரு விசாலமாகும். குர்ஆன் இருக்குது, குர்ஆன் அது இமாம். கபூரில் ஒரு கேள்வி கேட்கப்படும், வமா இமாமு, உங்களுடைய இமாம் யாரு? அல் குர்ஆன் இமாமி, குர்ஆன் என்ற இமாம். குர்ஆனை நேசிக்கணும். நான் குர்ஆனை நேசிக்கணும். குர்ஆனில் சந்தேகம் இல்லை, டவுட் இல்லை, லா ரைப ஃபீஹி, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அது இறைவேதம், அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை போல ஒன்று வைன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நாங்கள் எங்களுடைய அடியாருக்கு அனுப்பி வைத்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குகிறதா? முடியுமெண்டா குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சூரத்தை கொண்டு வர முடியாது. அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் நேசம், குர்ஆனை மதிக்கணும், அது அதிகம் ஓதணும், குர்ஆனை பாடமாக்கணும், குஃபால்கள் எங்களுடைய வீட்டுக்குள் அதிகரிக்கணும், குர்ஆனுடைய வாழ்க்கை வாழணும், குர்ஆனை அடிக்கடி அதை ஓதணும், விளங்கணும், விளங்கப்படுத்தணும். கண்ணியமானவர்களே, அது அற்புதமான வேதம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முஅஜிஸாவாக கொடுக்கப்பட்ட ஒரு இறை வேதம். அதுல அது ஒரு தனி தலையங்கம். குர்ஆன்ல எந்த டவுட்டும் இல்லை, சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, உள்ளத்துல அதிகமான நேசம் வரணும். நேசம், குர்ஆனை நெஞ்சோடு அணைத்துக் கொள்வது, குர்ஆனை தலையில் சுமப்பது, குர்ஆனை முத்தமிடுவது, குர்ஆனை முதுவோடு, குர்ஆனை துப்புரவோடு பிடிப்பது, அது இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் அத ஒரு விசேஷமான நேசம். தஹஜ்ஜத்தில் எழும்பி ஓதுகிறோம் குர்ஆன். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, தர்தீலா ஓதுங்க குர்ஆன். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய நேசம், அதனுடைய அன்பு, இந்த குர்ஆனை மனனம் செய்த குழந்தைய என் வீட்டுக்குள்ள உருவாக்கணும். அந்த குழந்தைக்கு பின்னால நான் நின்று தொழணும். பல ஜுஸூகள் அந்த குழந்தையை ஓத நான் கேட்கணும். நேசம், குர்ஆனுடைய நேசம். இன்ஷா அல்லாஹ் மன்னரையில குர்ஆன் முதலாவது என்னோடு பேசும். முதலாவது குர்ஆன் என்னோடு பேசும். எப்படி சொல்லும் தெரியுமா? ஆதமுடைய மகனே, உலகத்தில் நீ என்னை மறந்து வாழல்ல, எந்த நேரமும் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டும் ஓதிக்கொண்டும் ஓதி கொடுத்து கொண்டும் என்னுடைய கட்டளைகளை ஹயாத்தாக்கி கொண்டுமே உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணம் செய்தா.
நீ உலகத்தில் என்ன மறந்து வாழல, இந்த மண்ணறையில் ஆகிரத்தில் நான் உன்னைய மறக்க மாட்டேன். நான் உன்னோடு துணையாக நிற்க போகிறேன். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குழந்தைகள், நண்பர்கள் அனைவர்களும் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் நான் உன்னை விட்டு பிரிந்து போக மாட்டேன்.